ஹாய் அர்மீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் நல்லா தான் இருப்பீங்க. இன்றைக்கி என்னடா 2 வீடியோன்னு யோசிப்பீங்க. ஏன்னா அந்த வீடியோ நான் ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டேன். எடிட் பண்ண தான் லேட் ஆகிடுச்சு. டைமே இல்லை. இன்றைக்கி எனக்கு ஹாலிடே மழையின் காரணமாக. ஸோ வர்ண பகவானுக்கு ஒரு நன்றிகளை போட்டு இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணி வச்சுருவோண்டான்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டேன். இன்னும் 2 வீடியோ பண்ணியிருக்கேன். அது நாளைக்கு கழிச்சு போட்டுறேன். ஓகே, இப்போ நம்ம டேயோட எஃப்எஃப்ஏ பார்ப்போம். ஜொங்குக்கோடதை நாளைக்கு போடுறேன். ஓகே, வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். போன எபிசோடில் என்ன நடந்திருக்கும்னா, ஒயனுக்கு எல்லா உண்மையும் சொல்லிட்டு போயிருப்பான். ஒயன் பயங்கரமாக உடஞ்சி போய் உட்காந்துருக்கா. எனக்கு எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்துக்கிட்டே இருக்கேன்? நான் யாருக்கு என்ன பாவம் செஞ்சேன்? இங்கே வந்தது தான் என் தப்பா? இல்லை, இவர் ரொம்ப நல்லவர் நினச்சி இவர் கம்பெனியில் சேர்ந்தது தான் என் தப்பா? ஏன் ஏன் எனக்கு மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்ருக்கா. அப்போ கரெக்டாக காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேட்குது. இவள் அப்படியே எந்திரிச்சு போய் கதவை திறந்து பார்த்தா டே தான் நின்றுட்டுருக்காரு. இவள் ஒரு ரியாக்டும் பண்ணலை, அப்படியே நின்றுட்டே இருக்கா. டே என்ன மரியாதை இல்லையா? உள்ளே வாங்கன்னு சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உடனே உயன் உள்ளே வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். போய் உட்காந்தா டே ஹாயாக உட்காந்துருக்கான். இவன் அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கா. உயன் இனிமேல் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க தேவையில்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே உயிர் நிமிர்ந்து பார்க்குறா. ஆமாம், நீ இங்கே இருக்க தேவையில்ல, நீ என் வீட்டிலே வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இல்லை, நான் இங்கேயே இருக்கேன். இல்லை, நீ என் கூட தான் இருக்கணும். அந்த டாக்குமெண்ட்டில் சைன் போட்டியில் படிக்காமல் அதில் முதல் ரூலே நீ என் கூட மட்டும்தான் இருக்கணும். நான் சொல்கிறேன் எல்லாத்தையும் நீ செய்யணும், எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே ஒய்யன் சார் ப்ளீஸ் சார், நான் எங்கேயாச்சும் இருக்கிறேன். எங்கள் அப்பா அம்மா அடிக்கடி எனக்கு வீடியோ கால் பண்ணுவாங்க. அவங்க நீ எங்கே இருக்குன்னு கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்? நீ வேணா எப்படி சொல்லேன், தேவாங்க ஃபைல் செக் பண்ண கூப்பிட்டாரு, ஸோ நாங்கள் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லேன், ஒரு பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே ஒய்யன் சார் ப்ளீஸ் எனக்கு இங்கே மட்டுமாச்சு இருக்கா ப்ளீஸ் சார் அப்படின்னா. ஒய்யன் உனக்கு ஒரு வாட்டி தான் விஷயத்த சொல்ல முடியும், திரும்ப திரும்ப சொன்னால் எனக்கு அழுத்துரும், அப்புறம் கேட்குறாங்க அவங்களுக்கும் அழுத்துரும், சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே உயன் சார் வேணும், அப்போ சரி நான் வீட்டில் போய் அதை திரும்பி விளையாடவா அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். சரி இருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு காலை பிடிக்கிறான். அப்படியே பின்னாடி ஒரு கிக் விட்டுட்டு கேட்பாரு, நீ எனக்கு ஒரு அடிமை மாட்டோம், நான் சொல்கிறத மட்டும்தான் நீ செய்கிற, எனக்கு நீ வெறுக்கிற வரைக்கும், நீ எனக்கு அழுத்து போகிற வரைக்கும் அப்பப்போ நடக்கும் உயன். நீ இதையாச்சும் வெளியே சொல்லணும்னு நினச்சேன்னா உங்கள் அப்பனுக்கு அந்த வீடியோ போகும், நான் ஒன்றும் திருகவே தேவையில்ல, அவங்க அப்பனே போய் சேர்ந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே உயன் சார் வேணாம் சார் நீங்கள் சொல்கிறதுனா நான் செய்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டுருக்கா. சரி, நான் 1 hour தான் வெயிட் பண்ணுவேன், என் வீட்டில் நீ இருக்கா, போயிட்டு வேட்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். உயன் கீழே உட்காந்து பயங்கரமாக அழுகிறான். ஏன் எனக்கு பட்டு இப்படி நடக்குது, நீ என்ன பண்ணேன், நான் உங்களுக்கு எவ்வளோ நல்லவர் நினச்சேன் தெரியுமா, அந்த ஜமீன் நான் உங்களுக்கு எவ்வளோ நம்பினேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்ருக்கா. இங்கே ஜிமின் மின்னியவங்கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ வேமா ஒருத்தன் ஓடி ஜிமின் என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். என்னடா நடந்துச்சு, உட்கார அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறான். ஜிமின் முக்கியமான விஷயம், உயனை உயனுக்கு என்னாச்சு, தேவங் அன்னைக்கு பார்ட்டி முடிஞ்சிட்டு உயனை தூக்கிட்டு போனான், உயனை பார்த்தா நல்லா ட்ரக்ஸ் அடிச்சு இந்த மாதிரி இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே ஜிமின் என்னடா சொல்கிற, ஆமாம் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். உடனே ஜிமின் அந்த சைக்கோ எல்லாத்தையும் முடிச்சு பண்ணு, என் உயன் அப்படின்னு சொல்லிட்டு தலையை இறுக்கமாக பிடிக்கிறான். என்ன இல்லை, நான் நம்ப மாட்டேன், உயன் அப்படிலாம் பண்ண மாட்டேன் ஜிமின், நான் என் கண்ணால் பார்த்தேன்டா, இந்த வீடியோவை பாரு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து காட்டுறான். அதை பார்த்தா நம்ம டே நம்ம உயன் தூக்கி போயிட்டுருக்கான். அப்போ ஜிமின் பயங்கரமாக கதறி அழுகிறான். நான் சொன்னேன்ல உயன் வேணும், அவன் கூட இருக்காத, அவன் ரொம்ப மோசமான ஆள், எல்லாம் அதுக்காண்டி தான் செய்வான், அவனை பற்றி சொல்லவே நாக்கு கூசுது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு நான் நம்ப மாட்டேன், உயன் இப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேமா ஃபோன் எடுத்து நம்ம உயன் கால் பண்ணுறான். உயன் இங்கே பயங்கரமாக உட்காந்து அழுதுட்டுருக்கா. கரெக்டாக ஃபோன் ரிங்காக அடிக்கிறத கேட்டுட்டு சரி அவங்க அம்மா தான் பேசுவாங்கன்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் தொடச்சிட்டு போய் பார்த்தா நம்ம ஜிம்மி அடிச்சிட்ருக்காரு. ஒயனுக்கு கெடுக்கிறதா வேணாமான்னு சொல்லிட்டு கால் அட்டென்ட் பண்ணி காதில் வைக்கிறா. அமைதியாக இருக்கா, ஒன்றுமே பேசாமல். ஜிமின் ஹலோ உயன் கேட்குதா உயன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே பேசுகிறான். இங்கே உயனுக்கு வர பயங்கரமாக அழுக வருது. நீ லைனில் இருக்கன்னு தெரியுது, பேசு, ஏதாச்சும் சொல்லு கேட்குது. என்னடி ஆச்சு, நல்லா தானடி இருக்கா, அவன் ஏதாச்சும் ஒன்று செஞ்சுட்டானாடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான்.
எங்கள் ஒய்யனுக்கு வந்து பயங்கரமாக அழுக வருது. வாயை பொத்திக்கிட்டு அப்படியே நிற்கிறா அழுதுகிட்டே. எதுனாலும் பரவாயில்லடி யாடி நான் பார்த்துக்கிறேன்டி ஒன்று, நான் இருக்கேன்டி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறான். அப்போ தான் அவளுக்கு உண்மையான லவ்வே புரிய வருது. நான் உன்கிட்ட எவ்வளவோ சொல்ல வந்தேன்டி, எனக்கு நடந்த கொடுமையை சொல்ல வந்தேன்டி, நீ எனக்கு காது கொடுத்து கூட கேட்கல ஒய்யன். எனக்கு உனக்கு இந்த நிலமையில பார்க்கவே முடியலடி, ப்ளீஸ் டி வந்துடுறி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் கதறிட்டுருக்கான். இங்கே பையன் வந்து ஒரே வார்த்தை தான் சொல்கிறா, இல்லை ஜிமின் அப்போல்லாம் ஒன்றும் நடக்கலாம், நான் நேற்று மயங்கிட்டேன், அவன் தூக்கிட்டு வந்து வீட்டில் போட்டார், வேறு ஒன்றும் இல்லை ஜிமின், நீ நினைக்கிற மாதிரி சும்மா கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காத, ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. ஜிமின் வந்து ஒய்யன் இது நீ இல்லை, உன்னோட வாய்ஸே சரியில்லை, சொல் என்னாச்சு. ஜிமின் ஒன்றும் இல்லை, ஃபோனை வைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கட் பண்ணிடுறா. ஃபோனை தூக்கி எரிஞ்சிட்டு பயங்கரமாக உட்காந்து அழுகிறா. நான் ஜிமினை நம்பியிருக்கணும், நான் எவ்வளோ சொன்னான், நான் ஒரு வாட்டி கூட அவனை நம்பவே இல்லை, இவனை நம்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டுருக்கா. மறுபடியும் ஃபோன்லேருந்து ரிங் அடிக்குது. போய் பார்த்தா டேவங்க தான் அடிச்சிட்ருக்கான். அவள் அட்டன் பண்ணி காதில் வைக்கிறா. மறுபடியும் அமைதியாகவே இருக்கா. ஓயன் காரில் இருக்கான்னு தெரியுது, பேச மாட்டியா, சரி பேச வேணாம், நான் சொல்கிறத மட்டும் கேளு. இப்போ என் வீட்டுக்கு வர உனக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வா. ஆனால் ட்ரெஸ் நீ ஒன்றும் கொண்டு வர தேவையில்லை, ஏன்னா உனக்கு தேவையான மாதிரி ட்ரெஸ் எல்லாம் நான் வாங்கி வச்சுருக்கேன், எனக்கு பிடிச்ச மாதிரி. ஏன்னா நீ என் வீட்டில் தானே இருக்க போகிற, எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். இவளுக்கு என்னடா செய்கிறது, இப்படி வந்து சிக்கிக்கிட்டோமே, இவன்ட்ட அந்த ஃபைலை கூட படித்து பார்க்காம சைன் போட்டுட்டோமே, அப்பாவோட உயிர் வேறு அவன் கையில் இருக்கேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக மண்டையை பிச்சுட்டு உட்காந்துட்ருக்கா. எப்படி அவன்கிட்ட நான் தப்பிக்கிறது, அப்பாவையும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே உட்காந்துருக்கா. அவன் சொல்கிறத நான் செய்வோம், அவனுக்கு ஒரு நம்பிக்கையான ஆளாக மாறுவோம். அப்புறம் அவன்கிட்ட வந்து நம்ம அப்பாவோட அந்த இதை எப்படி அவன் செய்கிறான்னு சொல்லி கண்டுபிடிப்போம். அங்கேருந்து கிளம்புனோடனே அவங்க அம்மாவுக்கு ஒரு கால் பண்ணுறா. அம்மா சாரிம்மா, அன்றைக்கி நான் ஒர்க்கில் இருந்தேன், சரியாக பேச முடியல, என்னம்மா ஆச்சு. இல்லை என் அப்பாவுக்கு அன்றைக்கி நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குன்னாரு, வேற ஒன்றும் இல்லை, ஹார்ட்டில் நல்லா தான் இருக்குது. எப்படிம்மா இருக்கேம்மா, நான் நல்லா இருக்கேன். உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், இனிமேல் நான் ரொம்ப பிஸியாகிடுவேம்மா, என்னால் சரியாக உங்கள்கிட்ட கால் பண்ணி வீடியோ கால் அதெல்லாம் பேச முடியாதும்மா. இன்கேஸ் நான் கால் அட்டென்ட் பண்ணாட்டே தயவு செஞ்சு நீங்கள் வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. உடனே அவங்க அம்மா வந்து எனக்கு ஏதாச்சும் ஆச்சா, ஏன் வாய்ஸ் இவ்வளோ டல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைம்மா, ஒரு டென்ஷன் தான், ஃபுல்லாக ஒன்றும் இல்லை, சரிம்மா நான் வச்சுறேன், அப்பாவை நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறா. கட் பண்ணிவிட்டு அவளுக்கு அழுக வர மாதிரி இருக்க, நீ முதல் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஓயன், இதெல்லாம் நீ ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அந்த பெட்டை திரும்பி பார்த்தா அவளுக்கு நைட்டு நடந்தது ஃபுல்லாக அப்படியே குட்டி குட்டியாக ஃப்ளாஷ் ஆகுது. அதெல்லாம் இந்த தனிமையில் நான் பார்க்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு பெட்டை தூக்கி கீழே பார்த்தா ஒய்யனும் ஜிம்மியில் எடுத்த சில குட்டி குட்டி ஃபோட்டோஸ் இருக்குது. அதை எடுத்து பார்த்துட்டு உன்னை எவ்வளோ தப்பாக நினச்சிட்டேன் ஜிம்மி, உன் லவ்வுக்கு ஆளே இல்லைடா, நீ ரொம்ப என்னை மன்னிச்சிரு ஜிம்மி. இப்போ என்ன பண்ணுறது, என்னால் இனிமேல் உன்னை நினச்சி கூட பார்க்க முடியலடா. நீ எனக்கு இவ்வளோ நம்பினேன், ஆனால் உன்னை நான் 1% கூட நம்பலையே, எல்லாம் தோத்துருச்சுல ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நின்றுட்டே இருக்கா. எங்கள் ஜிமின் வந்து ஃபோன் கட் பண்ணிவிட்டு அப்படியே சோகமாக கீழே உட்காடுறான். ஒன்று மினிங் வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஏன்னா வாய்ஸே சரியில்லை, அவள் டிஃப்ரெண்ட்டாக பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. உடனே மினிங் வந்து என்னாச்சு, எல்லாம் தேவைதான் டேய், அவனை பற்றி தான் தெரியும்ல, என்னமோ புதுசாக தெரிஞ்சுக்கிற மாதிரி பண்ணுறே ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே ஜிமின் வந்து ஆனால் உயன் ரொம்ப பாவம், அவளுக்கு ஒன்றுமே தெரியாது, ஒரு குழந்தை மாட்டோம். ஹே ஜிமின், இந்த உலகத்தில் பெண்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்கடா, நம்மளோட மனசளவில். அவள் எல்லாத்தையும் டீல் பண்ணுவான், நீ ஒன்றும் கவலைப்படாத. ஆனால் அந்த மிருகத்தை மட்டும் உயிரோடு விடவே கூடாது. அவனை சுற்றி பயங்கரமாக பவர் இருக்குடா, அதனால தான் அவனை நெருங்கவே முடியலை. இல்லாட்டி அவனை எனக்கு ஒரு தூசி மாதிரி தட்டி விட்டு போயிட்டே இருப்பேன். அவனுக்கு இருக்கிற பவரே சுகா தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்படியே கட் பண்ணி சுகாவை காட்டுறாங்க. சுகா வந்து ஒரு 4 பேரை லைனாக நிற்க வச்சுட்டு நடந்து போயிட்டுருக்கான், அப்படியே அவங்க முன்னாடி பின்னாடி. சரி, இவங்க 4 பேர் நம்ம கம்பெனிக்கு என்ன பண்ணாங்க பஸ் நினைக்கிறான் பாருங்கள் ரீசன். இவன் அவங்க வந்து காரில் வந்து ஆக்சிடெண்ட் பண்ண பார்த்தான், நாங்கள் அதுக்குள்ளே பிடிச்சிட்டோம். ஓ அப்படியா, சரி. இந்த சார் என்ன பண்ணார் சார், இவன் வந்து ஸ்னைப்பரை வச்சு தேங்க எய்ம் பண்ணிகிட்டு இருந்தான், அப்போ பிடிச்சிட்டோம். ஓ சரி சார், நீங்கள்
சார் நான் சும்மா தான் சார் அவரை பார்த்தேன். அவன் இவன் தான்டா டேஞ்சர், இவனை போடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து அப்படியே நடந்து போயிடுறான். அங்கே இருக்க எல்லாருமே அவனை பிடிச்சிட்டு போகிறாங்க. நீ என்னை விட்டுருங்க, நான் ஒன்றுமே செய்யலை, நான் பார்க்க தான் செஞ்சேன். நீ எதுக்காண்டி பார்த்தேன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படியே சுகா மறுபடியும் நடந்து வந்து சொல்கிறாரு. உடனே அவர் பேக்கெட்லேருந்து கன் எடுத்து பொட்டுன்னு போட்டுறாரு. அவன் செத்துடுறான். எல்லாருமே பார்க்குறாங்க, என்ன இவங்க தானே கொலை பண்ண முயற்சி பண்ணாங்க, அவன் தானே பார்த்துட்டே இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே சுகா சொல்கிறான், இந்த 3 பேத்துக்கும் ஹெட்டே அவன் தான்டா, இந்த 3 பேத்தையும் நம்ம குரூப்பில் சேருங்க, இவங்க டேவுக்காண்டி வேலை பார்க்கணும், எல்லாட்டையும் இவங்க விட்டுருங்க, இவங்க குடும்பத்தில் இருக்க ஒவ்வொரு ஆளாக கூப்பிட்டு வந்து இவங்க கண்ணு முன்னாடியே போட்டு தெளியுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். உடனே சூபின் வந்து, என்ன தேவங்க சார் கண்டி இங்கே ஒர்க் பண்ணுறீங்களா, இல்லாட்டி யார் ஃபேமிலி டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் வசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இல்லை இல்லை, நாங்கள் டேவங்கே வேலை பார்க்குறோம், இனிமேல் அவர் மேலே ஒரு குண்டூசி கூட போடாத அளவுக்கு நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே சூபின் வந்து, குட், சரி இவங்கள போய் நம்ம கெராஜில் போட்டு ட்ரைனிங் கொடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்றாங்க. இங்கே டேவ் வந்து, என்ன நாளக்கணும், எனக்கு டென்ஷன் ஆகுது, எனக்கு டென்ஷன் ஆக்காதான் அவட்ட சொன்னாலும் அவள் கேட்க மாட்டேன்றா அப்படின்னு சொல்லிட்டு வேமா நடந்து வரான். அதுக்குள்ளேயும் டோரை சாத்திட்டு ஒயர் வந்து நிமிடுறான். பேபி இவ்வளோ நேரம் எனக்கு காக்க வைக்கிறது, வேமா வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடான். இவன் மெல்ல நடந்து போயிட்டு அவங்களோட டோர் கதவை திறந்துட்டு உள்ளே போகிறா. போனோடனே வீடே ஒரு மாதிரி இருக்குது. தான் ஃபஸ்ட் டைம் ஒய்யன் வந்து டேவங்களோட வீட்டுக்கு போகிறா. அது வந்து ஒரு மாதிரி பிளாக்கிஷ் கிரேஷ் அப்படியே ஃபுல்லாக ஒரு மாதிரி ஆரோவாக இருக்குது. அவளுக்கு வித்தியாசமாக இருக்குது. அந்த ஹாலில் ஃபுல்லாக இவனும் சுகாவும் எடுத்த ஃபோட்டோஸ் மட்டும் தான் இருக்குது நிறையா. டேவன் வந்து சிங்கிளாக இருக்க மாதிரி ஃபோட்டோஸ் அது மட்டும் தான் இருக்குது. மற்றபடி யார் கூட எடுத்த ஃபோட்டோஸும் இல்லை. அவள் அதெல்லாம் நின்று சுற்றி பார்த்துட்ருக்கா. உடனே டேவன் வந்து பின்னாடி வெத்தியாக வந்து ஹக் பண்ணிவிட்டு, பேபி ரொம்ப ரொம்ப டயர்டாக இருக்குது, கொஞ்சம் ஹாட் சாக்லேட் மட்டும் போட்டு தரியா அப்படின்னு சொல்லிட்டு காதுகிட்ட வந்து சொல்கிறான். உடனே ஒய்யன் வந்து திரும்பி பார்த்தோன்னே, அப்போல்லாம் பார்க்காத, என் குழந்தை இங்கே இருக்கான்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். என்னது டேங் குழந்தை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து திரும்பி பார்க்குறப்ப நம்ம ஒய்யனை திரும்பி பார்க்குறா. பார்த்தா குட்டியாக டேனி நின்றுட்டுருக்கு. கேத்தான் என் பையன் அப்படின்னு சொல்லிட்டு கையில் தூக்குறான். எனக்கு ஒரு கதை தெரியுமா ஒய்யன், இதை எல்லாருமே ஒதுக்குனாங்க, ஏன்னா இதுக்கு ப்ரீத்திங் ட்ரபிள் இருக்குது, இதனால் வேகமாக ஓட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஏதோ ஒரு குறை இருக்குதுன்னு சொல்லி ஒதுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அது என்னை பார்த்துச்சு, என் மாதத்துக்காண்டி இயங்குச்சு. சில டைம்ஸ் அதை நான் உனக்கு எதுக்கு நான் பார்த்தேன், எனக்கு பிடிச்சிச்சு, தூக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு டெனியை காட்டுறான். இவளுக்கு என்ன இப்படி நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கா. டெனியை வந்து கீழே விட்டுறான். அது மறுபடியும் ஓடிடுது. எனக்கு வாய் இருக்கு, வேண்டதை நான் கேட்டு வாங்கி சாப்பிடுவேன், ஆனால் டெனிக்கு கிடையாது. அவனுக்கு ப்ராப்பராக ஃபுட் வாட்டர் அவன் டஸ்ட் நீ தான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும், நான் நல்லா பார்த்துக்கணும், புரிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஒய்யனும் வந்து ஒன்றுமே பேசாமல் தலையை மட்டும் ஆட்டுறா. சரி, இன்னிலேருந்து இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் என் வீட்டுக்குள்ளே போடக்கூடாது, உனக்காண்டி அந்த ரூம் அலோகேட் பண்ணியிருக்கேன்,